இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு புது தீப்பெட்டி. அந்த புது தீப்பெட்டியில் நிறைய குச்சி. பாதி குச்சியெல்லாம் மெழுகுவர்த்திக்கு வெளிச்சம் கொடுத்து இறந்து போச்சு. மீதி பாதி குச்சி அடுப்பு எரித்து பசியை தீர்த்துச்சு, இறந்து போச்சு. அப்புறம் ரெண்டு குச்சி மட்டும் இருந்துச்சான். அதில் ஒரு இது உடஞ்ச குச்சி. அந்த உடஞ்ச குச்சியை எல்லாருமே நிகாரிச்சுட்டே வந்தாங்களாமா. மற்ற குச்சியெல்லாம் சொல்லிச்சான், பரவாயில்லப்பா, நாங்கள் பிறந்த பலன் அடைஞ்சிட்டோம். ஏன்னா நான் மெழுகுவர்த்திக்கு வெளிச்சம் கொடுத்தேன். பாதி குச்சி சொல்லிச்சாம்மா, நான் அடுப்பு எரிய வச்சு பசியை தீர்த்தேன், அதனால் நாங்கள் பிறந்த பலனை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த குச்சியெல்லாம் இறந்து போச்சாமா. மீதி இருந்தது 2 குச்சி. அதில் ஒரு குச்சி ஒரு நாள் நைட்டு மெழுகுவர்த்திக்கு உயிர் கொடுத்துட்டு இது இறந்து போச்சு. அப்புறம் அந்த அந்த மனுஷன் ஊரெல்லாம் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் நமக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு கூட தெரியாமல் இருக்கிறத மறந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு போய் கதவை சாத்தி உடம்பு பூரா மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு தீப்பெட்டி எடுத்தாராமா. தீப்பெட்டி எடுத்துகிட்டு கொளுத்தும் போது அந்த உடஞ்ச குச்சி அந்த உடஞ்ச குச்சியால் கொளுத்த முடியலை. அதனால கோபத்தில் தூக்கி போட்டுட்டு மேலே பார்த்து ஆணு கத்துனாரம்மா. கத்துனதில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் ஓடி என்ன ஏதுன்னு பார்த்து அந்த மனுஷனை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றினோன்னு கொஞ்ச நாள் கடந்தோன்னே அவரோட பிரச்சனையும் தீர்ந்துச்சு, அவரோட கடனும் அடைஞ்சிது, அவரோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு. அப்போ அவரோட பொண்ணோட அந்த ரூமுக்குள்ளே வரும்போது அந்த பொண்ணு கையில் அந்த குச்சியை எடுத்துச்சாமா. அப்போ அந்த குச்சியை வாங்கி இவர் பார்த்தாராமா. நல்ல வேலை நீ அன்னைக்கு எரியலை, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாராமா அந்த குச்சிக்கிட்ட. அப்போ தான் அந்த குச்சி சொன்னதான், மற்றவங்களாவது பிறவிப்பட அடைஞ்சிட்டாங்க, ஆனால் நானும் பிறவி பலனை அடைஞ்சிட்டேன். அந்த குச்சி மற்ற குச்சிங்களை விட அந்த குச்சிக்கு உயர்ந்த இடம் கிடச்சிதாம்மா. இதே மாதிரி தான் நம்மளை எத்தனை இடத்துல நிகாரித்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. எதுக்காக இந்த ஸ்டோரினா, நேற்று நைட்டு நான் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கும்போது ஒரு அண்ணா ரீல்ஸ் போட்டிருந்தாங்க இந்த ஸ்டோரியை. என்னடா நம்ம வேலைக்கு போகணுமே, இப்போ என்னால் வேலைக்கு போக முடியல. காரணம் 2 குழந்தைங்கள வச்சுட்டு நமக்கு ரொம்ப கஷ்டங்க வேலைக்கு போகிறது. பிகாஸ் என்னை யாருமே நீ வேலைக்கு போகணும் என்னை தொந்தரவு பண்ணலை. நானாக தான் வீட்டில் இருக்க பிடிக்காமல் முடிவெடுத்து நானாக தான் வேலைக்கு போனேன். இப்போ ஐயோ நம்ம குழந்தைங்கள நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு தோணுச்சு. அதனால் சரி வேலைக்கு போக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு நினச்சி நானே நின்றுட்டேன். அப்புறம் எனக்கு டெய்லரிங் தெரியும், ஆனால் அது கூட என்னால் துணிஞ்சு பண்ண முடியலை. பண்ணுறதுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் தெரியும் உங்களுக்கு கார்ட்டூன் வீடியோ போடுறது, ஆனால் அதுவுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுலேயுமே எதுவுமே இல்லை. அதான் நம்ம எத்தனை இடத்துல நிராகரிக்கப்பட்டாலும் நமக்கான ஒரு இடம் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். ஓகே மக்களே, பாய்.